Daily. Taste the Daily. எங்கிருந்து வருது தெரியல. போலீஸ் வந்தாங்க, போலீஸ்க்கு எதுக்காகவும் கல் விழுந்தது. எப்படி விழுவதுன்னு தெரியல. அந்த காலத்தில் ஆனா 7 மணிக்கு ஆரம்பிச்சா மணி 1 மணி வரைக்கும் விழுகுதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஒட்டப்பாளையம் காலனி உள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள வீடுகளின் மேல் மர்மமான முறையில் கற்கள் விழுவதாக கிராமத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் இரவு 7 மணி முதல் இரவு 2 மணி வரை இந்த சம்பவம் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். 10 நாளா கல் விழுந்துகிட்டே தான் இருக்குதுங்க. எங்க வீட்டுல கூட பெரிய கல் விழுந்து ஓடு உடஞ்சிருச்சுங்க. அதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் 2வதுங்க சொரா மாதிரியே அந்த வீட்டுல விழுந்தா ஐயோ இங்க கல் விழுகுதுன்னு வீதிக்கு வந்துட்டோம்னா எங்க வீட்டுல விழுகுதுங்க. எங்க வீட்டுல ஓடு உடஞ்சு சிமிட்டி அட்டையும் உடஞ்சு கீழே விழுந்துருக்குதுங்க. அவ்வளவுதானுங்க. போலீஸ் வந்தாங்க, போலீஸ்க்கு எதுக்காகவும் கல் விழுந்தது. தலைவர் வந்து இந்த 8 நாள் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு எதுக்காகவும் கல் விழுகுது. அப்புறம் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கங்க. அவங்க ஆனால் 7 மணிக்கு ஆரம்பிச்சா மணி 1 மணி வரைக்கும் விழுகுதுங்க. சனிக்கிழமை 1 மணியே ஆகிருச்சுங்க. தூங்குறதுக்கே இல்லைங்க. யாரும் எல்லாம் வீதியில் தான் உட்காந்துருந்தேன். பசங்கள்லாம் ஊர் போகிற தேடிங்க, காடு கரை எல்லாம் தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் 6 நாளைக்கு கண்டுபிடிக்க முடியல. அது என்ன காரணம்னே தெரியாதுங்க. ஆனால் இது முடிவு இல்லைன்னா நாங்க படியூர்ல ரோட்ல போய் மறியல் பண்ணோம். இதனை அறிந்த போலீசார் அப்பகுதிக்கு சென்றனர். ஆனால் போலீசார் மீதும் கற்கள் விழுந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் இரவு முழுவதும் ரோந்து சென்றும் கல் விழுவதற்கான காரணம் தெரியவில்லை என்று கூறுகின்றனர். இதுகுறித்து பேசிய கிராம ஊராட்சி மன்ற தலைவர், இது குட்டி சாத்தானின் வேலையாக கூட இருக்கலாம் என கூறுகிறார். எங்கள் ஊராட்சிக்கு ஒட்டப்பாளையம் காலனியில் கடந்த 10 நாளாக கல் விழுந்துட்டு இருக்குது. நானும் ஒரு வாரமாக செக் பண்ணேன். நிற்கும் போதே கல் விழுகுது. போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் வந்தது. போலீஸ் முன்னாடியும் கல் விழுந்தது. அந்த பசங்க எல்லாமே செக் பண்ண எல்லாருமே சேர்ந்து. ஆனால் கல் எங்கேருந்து வந்து எங்கனாலையும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி விழுவுதுன்னு தெரியல. அந்த காலத்தில் இந்த குட்டிச்சாத்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கல் எங்கேருந்து வரும் எல்லாருமே பசங்கள்ட்ட செக் பண்ணோம். ஆனால் அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மேலும் தொடர்ந்து வீட்டின் மேல் கற்கள் விழுவதால் 1 வாரமாக இரவில் யாரும் தூங்க முடியாமல் தவிப்பதாகவும், இதே நிலை தொடர்ந்தால் சாலை மறியலில் ஈடுபட இருப்பதாகவும் கிராமத்தினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கல்வீசும் 2 கால் குட்டிச்சாத்தான் விரைவில் சிக்கும் என்று போலீசார் தெரிவித்தனர். Taste the Daily.